வணக்கங்க. நான் அன்றைக்கி தேங்காய் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நைஸாக. இப்போ இது நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு. இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிடுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் திக்கான பால் எடுத்து வச்சுருவோம். ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுருவோம். இப்போ இந்த திக்கான பாலை தூர எடுத்து வச்சுருவோம். 2வது தண்ணி ஊற்றி பால் எடுத்துருவோம். தேங்காய் பால் இப்போ 2வது தண்ணி ஊற்றி பால் எடுத்தாச்சு. ஒரு கடாயில் ஊற்றிடுவோம். இதை அடுப்பில் வச்சுருவோம். அடுப்பை சிம்மில் வச்சு கொதி வர வரை வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே மாவுங்க ரெடி பண்ணுவோம். பச்சரிசி மாவு ஒரு 3 கரண்டி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே ஊற்றி கலந்து விட்டுருவோம். உப்பு கொஞ்சம் சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். மாவோட கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுருவோம். நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விடணும். இப்போ இது கைட்டை நல்லா பிசைஞ்சிருவோம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. சின்ன சின்ன உருண்டை பிடிச்சிருவோம். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. உருட்டி சைஸில் கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டி வச்சுருவோம். இப்போ உருட்டி சைஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சு. பால் லைட்டாக கொதி வந்திருக்கு. நுர கொடி வந்திருக்கு. அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான். இந்த உருண்டை எடுத்து உள்ளே போட்டுருவோம். இப்போ உருண்டையெல்லாம் எடுத்து போட்டாச்சு. திக்கான பாலை கொஞ்சம் ஊற்றிடுவோம். எல்லா பாலையும் ஊற்றிடுவோம். கொதி வரையும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போ நடுவில் கொஞ்சம் கலந்து விட்டுருவோம்.
மூடி வச்சு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிடுவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஏதோ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். இப்போ எடுத்து வச்சாச்சு. சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தேவையான அளவு இனிப்பு சேர்த்துருவேன். சர்க்கரை தான் ஒரு 5 டீஸ்பூன் நான் சேர்க்க போகிறேன். கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருவோம். இப்போ கலக்கி விட்டுட்டு நல்லா சர்க்கரை கரைஞ்சதும் கொழுக்கட்டையோடு ஊற்றிடுவோம். இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்படி செஞ்சு பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும், சுவையாக இருக்கும், செம டேஸ்டியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செய்து பாருங்கள்.